Hi friends, welcome to me and my life. இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு vlog வந்து மார்னிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ மார்னிங் வந்து ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போறேன். ரவா கிச்சடி தான் இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து சூப்பராக பண்ண போகிறேன். இதோட டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ஒரு பேக்கெட் ஒரு 1/2 kg பேக்கெட் வாங்கினோம் அப்படின்னா எங்கள் 2 பேர்த்துக்கு மாதத்தில் ஒரு 4 நாள் வரைக்கும் இந்த கிச்சடி வந்து பண்ணலாம். வாரத்துக்கு ஒரு தடவை கூட பண்ணிக்கலாம். அந்த டேஸ்ட் வந்து ரிப்பீட்டடாக நம்ம பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை பண்ணிக்கிட்டே வந்து நம்ம லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சில ஹேபிட்ஸை நம்ம விட்டுட்டாலே போதும். அதுக்கு பதிலாக பாசிட்டிவான சில ஹேபிட்ஸை நம்ம லைஃப்பில் ஆட் பண்ணிக்கிட்டால் நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து இன்னும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கான ஒரு சில விஷயங்கள் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் அதை முழுமையாக செஞ்சு முடிங்க. எப்போவுமே அதை பாதியிலே நிறுத்திடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க, இல்லை வெயிட் கெயின் பண்ண போகிறீங்க அப்படின்னு டெசிஷன் எடுத்திருக்கீங்க. ஒரு ஜிம்மில் ஜாயின் பண்ணுறீங்க, இல்லை வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்கான ஃபுட்டெல்லாம் வந்து வீட்டில் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, அதை ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னே அந்த ப்ராசஸ் வந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் ரெகுலராக அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, ஒரு டயட் ஃபாலோ பண்ணாலும் சரி, அதை ரெகுலராக பண்ணுங்கள். அதை பாதியிலே நிறுத்தாதீங்க. பாதியிலே நிறுத்துனீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் வந்து இன்னும் கொஞ்ச நாள்லே கிடைக்க போகிறது கூட நீங்கள் பாதியில் நிறுத்துறதுனால வேஸ்ட் ஆகிடுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்கள் செஞ்சிட்ருக்க விஷயத்தில் ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல், இல்லை ஒரு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக டீமோட்டிவேட் ஆக்கி அந்த விஷயத்தை பாதியிலே நிறுத்தாதீங்க. அதுக்கான ரிசல்ட் பாசிட்டிவாக அமையறது கூட சில நேரங்களில் நெகட்டிவாக போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் முழு மனசோட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உங்களோட ஃபுல் எஃபர்ட்டையும் அதில் கொடுங்க. நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ரெண்டாவது நான் சொல்ல போகிற இந்த ஒரு ஹேபிட் நம்மளில் நிறைய பேருக்கு இருக்கும். அப்படி உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா உடனே அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த ஒரு விஷயம். என்னென்னா, நடந்து முடிஞ்ச விஷயங்களை நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்குது. ஏதோ ஒரு சின்ன சின்ன வீட்டுக்குள்ளே பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை நம்மளோட ப்ரொஃபஷ்னலாக ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு டெசிஷன் எடுத்தது தப்பாக போயிருக்கலாம், இல்லை ஒரு சின்ன பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கலாம். இந்த மாதிரி நடந்து முடிஞ்ச விஷயங்கள் இருக்கும் பார்த்திங்களா, அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்குது. அப்படி நினச்சி வருத்தப்படுறதுனால நம்ம நடந்து முடிஞ்ச விஷயத்தை போய் ஏதாவது மாற்ற முடியுமா? முடியாது தானே. ஸோ அதை நினச்சி எதுக்கு வருத்தப்படணும்? இப்போது இருக்க டைமை நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பற்றி யோசிங்க. உங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு, இல்லை நீங்கள் எடுத்த டெசிஷன்ஸ் வந்து சில டைமில் தப்பாக போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த விஷயங்கள் இனிமேல் உங்கள் லைஃப்பில் வராத மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட யோசித்து டெசிஷன் எடுக்கிறதுல வந்து கவனம் செலுத்துங்க. இன்னும் உங்கள் லைஃப்பை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி யோசிங்க. நடந்து முடிஞ்ச விஷயம் முடிஞ்சது தான், அதை பற்றி எப்போவுமே திங்க் பண்ணாதீங்க. எப்போவுமே உங்களோட ப்ரெசன்ட் லைஃப்பை மட்டும் யோசித்து அன்னைக்கு டேவை, அன்னைக்கு வாழ்க்கையை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிங்க. உங்களோட லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் கூட பாசிட்டிவாக ஹாப்பியாக இருக்கும். உங்களோட பேசிக்கிட்டே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இது கூட தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். சாம்பார் இருந்ததுன்னா கூட தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, நம்மளோட குக்கிங் சேனல் பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையலில் பார்க்கலாம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்க எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. கொஞ்சம் இந்த மாதிரி செமி சாலிடாக இருக்கும் போதே எடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இது ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாது, ப்ரமோஷனுக்காக வந்த ப்ராடக்ட்டும் கிடையாது. நான் பர்சனலாக வாங்கி யூஸ் பண்ணதில் எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. என்ன மாதிரி ஸ்கின் டைப் இருக்கவங்களுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால ஷேர் பண்ணுறேன். எனக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் தான். பிம்பிள்ஸ் வந்து அப்பப்போ வரும். அது வெதர் சேஞ்ச் ஆகுறதுனால, என்னோடய இன்டேக் வந்து மாறிச்சுன்னா, ஏதாவது ஹீட்டான ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அப்போ வந்து என் ஃபேஸில் பிம்பிள்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது, எப்போவாது நடக்கிறது தான். பட் ஆயிலினஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இந்த ஒரு 2 இயர்ஸில் நல்லாவே கண்ட்ரோல் ஆகிடுந்துச்சு. ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு ஆன்லைனில் சர்ச் பண்ணப்போ தான் இந்த ப்ராடக்ட் பற்றி பார்த்தேன். அதோட ரிவ்யூவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன். இந்த 2 மந்த்ஸாக யூஸ் பண்ணதில் சூப்பராக இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நம்ம ஃபேஸ் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாஷ் பண்ணி முடித்ததுமே. அதே மாதிரி ஆயிலினஸ் நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது. பிம்பிள்ஸ் வந்து லைட்டாக எப்போவாது வந்துச்சுன்னா கூட உடனே அது வந்து செட்டில் ஆகிடுது.
ஸோ என்ன மாதிரி ஆயிலி ஃபேஸாக இருக்கீங்க, பிம்பிள்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். நீம் பேசில் ஃபேஸ் வாஷில் வந்து எந்த கெமிக்கலும் கிடையாது, ஹெர்பல் ப்ராடக்ட் தான். அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் டீக்ளட்டரிங் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. வீட்டில் நிறைய இடங்களில் என்னென்ன பொருட்கள் தேவை இல்லையோ, சின்ன பொருட்களாக இருந்துச்சுனாலும் தேவையில்லை அப்படின்னா உடனே அது எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு முன்னாடியே கிச்சனில் கம்ப்ளீட்டாக டீக்ளட்டரிங் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. கிச்சனில் இருக்கக்கூடிய பொருள் இப்போதைக்கு எனக்கு தேவையான பொருள் மட்டும்தான் அங்கே இருக்குது, தேவையில்லாத எதுவுமே கிடையாது. இப்போ வந்து இயர் எண்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடிய யூஸ் பண்ணாத ட்ரெஸ் எல்லாம் வந்து டீக்ளட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எது யூஸ் பண்ணக்கூடிய கண்டிஷனில் இருக்கோ அதை தனியாகவும், யூஸ் பண்ணவே முடியாததை தனியாக எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடுறேன். இது மாதிரி டீக்ளட்டர் பண்ண போகிற ட்ரெஸ்ஸில் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் வந்து எப்போவுமே வந்து இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஆர்ஃபனேஜில் வந்து கொடுத்துறது வழக்கம். பட் இந்த டைம் வந்து வேறொரு இடத்துல கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். நாங்கள் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு ரிட்டன் ஆகி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டர் ஒன்று ஒட்டியிருந்தாங்க. அதில் வந்து நம்ம மக்கள் வந்து ஜென்ரலாக ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய இடங்கள், பப்ளிக் வந்து நிறைய போகக்கூடிய இடங்கள் இருக்கும்ல, பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், இல்லை கோவில் பக்கத்துலேயே இருக்கட்டும், ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி பப்ளிக் நிறைய வரக்கூடிய இடங்கள் இருக்கும்ல, அங்கே வந்து ஒரு சின்ன கபோர்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயே ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணாத நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த கபோர்டில் வைக்கலாம். அதே மாதிரி அந்த ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வீட்டில் எக்ஸஸாக இருக்கக்கூடியதை வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கூட அந்த பாக்ஸில் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ரோட்டோரங்களில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சாப்பாடுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, இல்லை இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்காம இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து அவங்களே அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிற மாதிரி அந்த கபோர்டும் அந்த ஃப்ரிட்ஜும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த தடவை பேக் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ஏதாவது உங்களுக்கு யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ், அதாவது உங்களுக்கு ஃபிட் ஆகாதது, இல்லை வாங்கி நமக்கு சில நேரம் போட பிடிக்காமல் அப்படியே வருஷக்கணக்கில் கபோர்ட்லேயே வச்சுருப்போம், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்க டைம்லேயே கொடுத்துருங்க. அதை அவங்களுக்கு வந்து போடுறதுக்கு சந்தோஷமாக போட்டுக்குவாங்க, ப்ளஸ் அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டீக்ளட்டரிங் அப்படின்றத உங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது க்ளீனிங் வேலைகள் வந்து உங்களுக்கு கம்மியாகும். வீட்டை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்குமே இந்த டீக்ளட்டரிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.